எப்படிமா வருவா? நீ அம்மானு கூப்பிடாம அவ வரமாட்டா. நீ அம்மானு கூப்பிட மாட்டேன்னு அவ மேலேயே சத்தியம் பண்ணிட்ட. அப்ப என் புருஷன் மந்திரவாதியோடு சேர்ந்து நடத்துற அஷ்டகர்ம பூஜையை தடுத்து நிறுத்த முடியாதா? ஏமா முடியாது? அம்மானு கூப்பிடாமலேயே அவ வரணும், அதர்மத்தை அழிக்கணும். நீ செஞ்ச சத்தியமும் மீறாம, அவ கொடுத்த வாக்கும் மாறாம நிச்சயமா அவ வருவா பவானி. இந்த உலகத்துல கெட்டவங்க நடத்துற பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற தீய சக்திகளை கட்டுப்படுத்துறவ அந்த அதர்வன பத்ரகாளி ஒருத்திதான். நான் தர இந்த எலுமிச்சம் பழத்தை வர பௌர்ணமி அன்னைக்கு அதர்வன பத்ரகாளி முன்னால இருக்கிற திரிசூலத்துல குத்தி நீ மடியேந்தி பிச்சை கேளு, அவன் மனமிறங்கி வருவான். ஓம் சக்தி. இந்தா. ஜம்பட்சஜ்வாலா ஜெஹவே கராள தம்ரிஷ்டே பிரத்யங்கிரே ஷம் க்ரீம் ஹோம் பட் ஸ்வாஹா. என்னாச்சு டாக்டர்? கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் வானாமலை. எதுக்கு? உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஒய்ஃப் பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க எந்த கடினமான வேலையும் செய்ய வேணாம். குறிப்பா மாடிப்படி கூட ஏறி இறங்க வேண்டாம். நான் சொல்றத ஃபாலோ பண்ணலனா உங்க ஒய்ஃப் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஆபத்தா போயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டோன்ட் வரி, நான் எழுதி தர டேப்லெட் இன்ஜெக்ஷன் எடுங்க, ஒன்னும் ஆகாது. வாங்க. இந்த டாக்டருங்களே இப்படிதான். நல்ல செய்தியை சொல்லும் போது கூடவே ஒரு கெட்ட செய்தியை சொல்லிட்டு போயிடுவாங்க. வசதி இல்லாதவங்களை பார்த்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. வசதி இருக்கிறவங்களை பார்த்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுமக்கிறவளை விட்டு கொடுத்தவனை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நல்ல செய்தி கேட்ட உடனே தண்ணி கிளாஸை போட்டு உடைப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன செய்தினே தெரியல. உனக்கு வாரிசு வேணுமா, ஆட்சி வேணுமா? திடீர்னு நீ எப்படி கேக்குற? அரசியல்வாதிக்கு வாரிசு இருக்க கூடாது. வாரிசு இருந்தா அவன் அரசியல் இருக்க கூடாது. அப்படி பார்த்தா உன்ன மாதிரி மந்திரவாதி சாமியா இருந்தா அரசியல் இருக்கு. வானாமல, இது விளையாடுற நேரம் இல்ல. நாம இப்ப போர்க்களத்துல இருக்கிறோம். நீ பூப்பறிக்க நினைக்கிறது ஆபத்து. ஆசா பாசத்தை ஒழிச்சாதான் நீ ஆட்சியை பிடிக்க முடியும். நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நாம ஒரு கருவை உருவாக்கிட்டு இருக்கும் போது உன் குடும்பத்துல இன்னொரு கரு வளரக்கூடாது. நாம ஒரு அசுர சக்தி எழுப்பும் போது உன் மனைவி வயித்துல தெய்வ சக்தி வளர்ந்துட்டா அது உன் லட்சியத்தையே. என்னுடைய லட்சியத்துக்கு குறுக்க எந்த உயிர் வளர்ந்தாலும் அந்த உயிரை நான் விட்டு வைக்க மாட்டேன். வெள்ளையங்கிரி, விட்டு வைக்க மாட்டேன். என்னடா கரகத்தை கிண்டல் பண்ற புருஷன் கரகத்தோட வரானேன்னு பாக்குறியா? இதுவரைக்கும் நீ காசுக்காக கடலூர்ல ஆடி இருப்ப, கயத்தார்ல ஆடி இருப்ப, கள்ளக்குறிச்சியில ஆடி இருப்ப. இன்னைக்கு உன் புருஷனுக்காக நீ கரகத்தை எடுத்து ஆட போற. என்ன யோசிக்கிற? டாக்டர் சொன்னாரே, நீ ஆடி அசைஞ்சு வேலை செஞ்சு அவனுடைய கருவுக்கு ஆபத்தாயிடும். அந்த குழந்தை சென்டிமெண்ட் தடுக்குது இல்ல? அப்படி குழந்தை சென்டிமெண்ட் தடுக்குதுன்னா அம்மனுக்காக நீ சொல்ற காயத்ரி மந்திரத்தை விட்டுட்டு என்னுடைய கண்டாசுர பூஜைக்காக அதர்வன மந்திரத்தை சொல்ல முடிவு பண்ணு.
அம்மனுக்காக காயத்ரி மந்திரமா இல்ல உன் புருஷன் நடத்துற அஷ்டகர்ம பூஜைக்காக அதர்வண மந்திரமா? ம். அடேங்கப்பா அடேங்கப்பா, என்ன திமிருடி உனக்கு. குழந்தைய விட காயத்ரி மந்திரம் முக்கியம் முடிவு பண்ணிட்டல. ஜஸ்ட் a minute. கரகாட ரெடி ஆயிட்டேன். ஆனா இந்த வானாமலை நீ நினைச்சதை செய்ய மாட்டான். ஒரு சின்ன சேஞ்ச். இதுவரைக்கும் நீ உரிமை மேளத்துக்கு கரகாடி இருப்ப, ஆனா இன்னைக்கு நீ என்னோட வெஸ்டர்ன் மியூசிக்கு கரகாட போற. ஏன் தெரியுமா? அதால் தான் இடுப்ப வளைச்சி வளைச்சி ஆட வேண்டியிருக்கும். ஓகே? ஆடிட்டே இரு. Feel your body sway. Hear the DJ say, oh what a big smash, big smash. Dance the body music makes you feel so happy. ஓகே பாரதி, நான் புறப்படுறேன். தேங்க்யூ டாக்டர். ஐ எம் சாரி டாக்டர். கவனமா பாத்துக்க சொன்னீங்க, நானும் பாத்துக்கிட்டேன். மாடிப்பட்டில இருந்து தவறி கீழே விழுந்துட்டா. தப்புதான் தப்புதான். ஃபீல் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். தைரியமா சொல்லுங்க. அது இல்ல மிஸ்டர் வானாமல, விஞ்ஞானத்தை மீறி சில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்போதுதான் தெய்வத்தோட மகத்துவமே நமக்கு புரியுது. உங்க ஒய்ஃப் மாடிப்படியில இருந்து உருண்டு வந்ததா சொல்றீங்க. அவங்க பாடி கண்டிஷன் பிரகாரம் அவங்களும் அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தையும் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதையும் மீறி 2 உசுரும் பொழைச்சிருக்குன்னா God is great. You are a lucky person. வரேன் மிஸ்டர் வானாமல. என்னடா இது? விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குது. ஒருவேளை தெய்வ சக்தியுடைய பலம் கூடுதோ? சேச்சே, கண்டாசுர சக்தியை நம்பிட்டா அதுல ஸ்டடியா இருக்கணும். ஓம் கண்டாசுர ஆவாகயாமி. ஓம் கண்டாசுர ஆவாகயாமி. ஆவாகயாமி. ஓம் கண்டாசுர ஆவாகயாமி. 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 என்னையா எல்லாரும் தெப்பமா நனைஞ்சு மொத்தமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயா, அம்மன் திருவிழாவுக்கு கோயில்ல கொடியேத்த போறோம். உங்ககிட்ட ஏதாவது நன்கொடை வாங்கிட்டு போலாம்னு வந்தோம். இந்த பார், இந்த ஊர் அம்மனுக்கு திருவிழா கிடையாதுன்றது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஊர் கோயில் திருவிழாவை நடத்த விடாம பண்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்லைங்க. ஏய், வானாமலை கிட்ட வளவளான்னு பேசக்கூடாது. வெட்டு 1 துண்டு 2. இப்ப என்னடா முடிவு பண்ணிருக்கீங்க? உங்க தலைமையில திருவிழாவை நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். நான் தலைமை தாங்கலன்னா உங்களை ஏத்து நடத்துறதாவும் முடிவு பண்ணிட்டோம். ஓ, என்னடா மழை பெஞ்ச உடனே எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சா? திருவிழா நடக்கும். அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வருஷம் திருவிழா நடக்கணும். நீங்க சிறப்பா நடத்துங்க. அந்த திருவிழாவில நானே வந்து கரகமாடுறேன். நீ சொன்னதே போதும் தாயி. நீ மகராசியா இருக்கணும். அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரியே நீங்க எல்லாரும் செயல்படுத்துங்க. போங்க போங்க. வாச்சலம் வாச்சலம் வா 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 வா. எப்படி நான் ஒருத்தன் வேணான்னு சொல்லும் போது ஊருக்காரங்களை பார்த்து நீங்க திருவிழாவை நடத்துங்கன்னு நீ சொல்லுவ, அதே திருவிழாவில கரகம் எடுத்து ஆடுவேன்னு வர சொல்லுவல? ஆமா, நான் ஆடத்தான் போறேன். நான் தடுத்தா உங்களால தடுக்க முடியாது. ஓ, நான் 5 வயசுல இருந்தே அவளுக்காக கரகம் சுமந்து பூக்குழியில இறங்கி ஆடுவேன். அவ கொடுத்த இந்த உடம்பு சவக்குழிக்கு போற வரைக்கும் அவளுக்காகவே ஆடுவேன். ஃபைனலா என்ன சொல்ற? சொல்லு சொல்லு. ஆடுறதுக்காக நான் கால்ல சலங்கையை கட்டிட்டா அதுல ஆசா பாசத்துக்கு இடம் இல்ல. உன் புருஷன் வானாமலே அப்படித்தான். கோவம் வந்து கையில துப்பாக்கி எடுத்துட்டான்னா அப்புறம் அவனுக்கும் ஆசா பாசத்துக்கு இடம் கிடையாது. சுட்டு தள்ளிடுவான். சுடு சுடு. சூலத்துக்கு தான் பயப்படுவியா? துப்பாக்கிக்கு பயப்பட மாட்டியா? சுடு.
தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறதுக்காக 1,00,000 செலவு பண்ண பார் செட்டப்ப அநியாயமா உன் பக்திக்காக காலி பண்ணிட்ட பத்தியா? இதெல்லாம் ஏன் தெரியுமா? நீ உன் ஆத்தாளுக்காக தையா தக்கான்னு ஆடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஏய் யாருங்க? ஐயா பாதாம் பால் கொடு. நான் பண்ற டார்ச்சர்ல இவ செத்துறவும் கூடாது. அதே நேரத்துல என்ன மீறி இவ இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடவும் கூடாது. கதவை சாத்தி சாவிய பத்திரமா ஜோபிக்குள்ள வச்சுக்க. போ போ போ. சரிங்க. தாயே முத்துமாரியம்மா, நல்லபடியா திருவிழாவை நடத்தி கொடுமா. தாயே ஊர்கோவில்ல திருவிழாவுக்காக கொடியேத்திட்டாங்க. என்னதான் ஊர் மக்கள் வேண்டுதல் பண்ணாலும் நம்ம பூஜையை யாராலும் தடுக்க முடியாது. ஓ மனைவி அம்மான்னு கூப்பிடாம பண்ணாரி இங்க வரமாட்டான். பண்ணாரிய அம்மான்னு கூப்பிட மாட்டேன்னு அவ மேலேயே சத்தியம் பண்ணிட்டா ஓ மனைவி. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பண்ணாரி இங்க வரமாட்டான். நாம பெறப்போகும் கண்டாசுரன் சக்தியால இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும். கண்டாசுரன் சக்தி கிட்ட தெய்வ சக்தி சரணடைய போகுது. வந்திடு வந்திடு மாரியம்மா, வனத்தில் வாழ்ந்திடும் காளியம்மா. வந்திடு வந்திடு மாரியம்மா, வனத்தில் வாழ்ந்திடும் காளியம்மா. அம்மா மாரியம்மா, அம்மா காளியம்மா. அசுர கூட்டம் உன்னை எதிர்ப்பதா? ஆத்தானியும் வேடிக்கை பார்ப்பதா? அசுர கூட்டம் உன்னை எதிர்ப்பதா? மாரியாத்தானியும் வேடிக்கை பார்ப்பதா? மந்திர தந்திர சங்கிலி அரசு பாம்மா, மண்ணையாளும் மகா சக்தி நீயம்மா. மந்திர தந்திர சங்கிலி அரசு பாம்மா, மண்ணையாளும் மகா சக்தி நீயம்மா. வந்திடு வந்திடு மாரியம்மா, வனத்தில் வாழ்ந்திடும் காளியம்மா. அம்மா மாரியம்மா. Oh
வெற்றி. கண்டாசுர சக்தி ஜெயிச்சிருச்சு. கண்டாசுர சக்தி இந்த உலகத்தை ஆளணும். தெய்வ சக்தி நம்மகிட்ட சரண் அடையணும். அது நடக்கணும்னா அந்த பவானி வயிற்றில் இருக்கிற குழந்தைய போய் நீ அழிச்சிடு. போ போ போ. உன்ற உடம்புல இருந்து அம்மானு சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வர மாட்டேன் கண்ணு. நானா இந்த ஊருக்குள்ள உன்னை வாமாட கூப்பிட மாட்டேன். இது நான் கும்பிடுற அந்த பண்ணாரி அம்மன் மேல சத்தியம். நீயா? கண்டாசுரனை நீ அழிச்சிட்டே. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சிவங்கிட்ட வர வாங்கின அசுர குலத்தை சேர்ந்தவன். ஏ காளி, இந்த ஜென்மத்துல என்ன நீ அழிச்சிடலாம். ஆனா அடுத்த ஜென்மத்துல கண்டாசுரனுடைய சக்தியை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவேன். இந்த ஜென்மத்துல இல்லடா, உன்ன மாதிரி தீய சக்திகள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் அவதரிப்பாடா இந்த பண்ணாரி அம்மன். என்ன விட்டு என்ன விட்டு. சாந்த சொரூபிணியா இருந்த என்ன பத்ரகாளியா மாத்தின உன்னை சும்மா விட சொல்றியா? நான் உனக்கு கோயில்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கேன். என்ன மன்னிக்க கூடாதா? ஏழைங்க வயித்துல அடிச்சு ஊர் பணத்தை கொள்ளை அடிச்சு எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணா உன்னை மன்னிச்சிடணுமா? வேணா வேணா, நான் பண்ணது தப்புதான். ஒரு பொண்ண கர்ப்பஸ்திரியன்னு கூட பார்க்காம கொடுமைப்படுத்தின உன்னை சும்மா விட சொல்றியா? ஏதோ ஏதோ நாட்டு ஆள் ராசியில இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஓடு ஓடு, உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. என் கை வர மாட்டேங்குது. ஐயோ கால், எனக்கு இந்த கால் வர மாட்டேங்குது. ஐயோ உன் பக்தனே, கை கால் வர மாட்டேங்குது. என்ன மன்னிக்க கூடாதா? அம்மா, உன்ன மாதிரி நாட்டுக்கு துரோகம் பண்றவங்களும் தர்மத்துக்கு எதிரா வாழறவங்களும் என் பக்தனா இருக்கிறத விட
ஆன்மீக சிந்தனையே இல்லாம தர்ம நெறியோட வாழறவங்களுக்கு தாண்டா இந்த பண்ணாரி துணையா இருப்பா. உன்ன மாதிரி தீய சக்திக்கு மன்னிப்பே கிடையாதுடா. அவர் மன்னிச்சிடாதா? அத்தா, என் புருஷன் தீய சக்தி தான், அழிக்கப்பட வேண்டியவன் தான். ஆனா நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த உலகத்தை விட்டு அமங்கலையா போறதுக்கு? என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு பிறந்ததுமே தகப்பனை எடுக்கிறதுக்கு? உலகத்திலேயே சிறந்த குணம் மன்னிக்கிற குணம் தான். அது உனக்கே இல்லாம போச்சுன்னா இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு எப்படி அத வரும்? நீ என்ன தீர்க்க சமங்களே இருன்னு ஆசீர்வாதம் கொடுத்தியே, அந்த தெய்வ வாக்கு எப்பவுமே பொய்யாக கூடாது ஆத்தா. என் புருஷ பண்ண பாவத்துக்கு இந்த தண்டனை போதும், விட்டுரு ஆத்தா. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்பிக்கையோட போராடினா ஜெயிக்க முடியும்னு நீ நிரூபிச்சிட்ட. தர்மத்தை காத்த உன்னால உன் புருஷனோட உயிர் காப்பாத்தப்பட்டுருச்சு. உன் வெற்றி கர்ப்ப கவசமா நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிடைச்ச வெற்றி. உன் புருஷனோட முடிவு உலகத்துல தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா அமையட்டும். உனக்கு என்ன வேணுமோ கேளு பவானி. ஆத்தா, நீ மனித அவதாரமா வந்து எங்களோட நல்லது கெட்டதுல கலந்துகிட்டு நாங்க கொடுத்த கூட கொஞ்சியோ குடிச்சுக்கிட்டு நீங்க எல்லாரோடையும் வாழ்ந்தவ நீ. இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் ஆத்தா? இந்த உலகத்துல அதர்ம தலை தூக்கும் போதெல்லாம் நீ மனித அவதாரமா வந்து தர்மத்தை காப்பாத்தணும் ஆத்தா. உன்னையே கெதைன்னு இருக்கிறவங்களோட நம்பிக்கை ஜெயிக்கணும் ஆத்தா. உன் சாந்த சொரூபமான முகத்தை காலமெல்லாம் வணங்குற பாக்கியம் வேணும் ஆத்தா.